நீதிபதி கர்ணன் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முடியாமல் கொல்கத்தா காவலர்கள் திணறி வரும் செய்திகளை பார்த்தோம். தற்பொழுது நீதிபதி கர்ணனை தேடி ஆந்திர மாநிலத்தில் தடாவுக்கு விரைந்திருக்கிறது கொல்கத்தா காவல் குழு. கொல்கத்தாவிலிருந்து வந்திருக்கும் காவலர் குழு அவரை தேடி ஆந்திர மாநிலத்தில் தடாவை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறது. அவருடைய தொலைபேசி இருப்பிடம் தடாவில் அவர் இருப்பது போல காட்டியதை அடுத்து அங்கு விரைந்து கொண்டிருக்கிறது காவல் குழு. செய்தியாளர் மகாலிங்கம் கூடுதல் தகவல்களை தருவதற்காக இணைப்பில் இருக்கிறார். மகாலிங்கம், தற்போதைய நிலை என்ன? 40 மணி அளவில் சென்னை வந்த கல்கத்தா போலீசார் நீதிபதி கர்ணன் எங்கிருக்கிறார், அவர் இருப்பிடம் என்ன என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் திணறி வந்தனர். தற்பொழுது தடா அருகில் அவர் தங்கியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த தகவலின் அடிப்படையில் கொல்கத்தாவிலிருந்து வந்த போலீசாரும் சரி, சென்னையிலிருந்து அவரோடு செல்கிற போலீசாரும் சரி தற்பொழுது செங்குன்றம் நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில மணி நேரங்களில் அவர் தடாவை சென்றடைவார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவரது ஓட்டுநர் எங்கிருக்கிறார், அவரையும் தற்பொழுது போலீசார் தேடி வருகிறார்கள். அனைவரும் கேட்கும் கேள்வி என்னவென்றால், தற்பொழுது நீதிபதி எங்கிருக்கிறார் என்ற ஒரு கேள்விதான். காலையிலிருந்து விருந்தினர் மாளிகை சென்று விசாரணை நடத்தினார்கள். அதே போல அவரது மகன் வீடு சூளைமேட்டில் இருக்கிறது, அங்கு இருக்கிறாரா என்ற விசாரணையும் நடத்தப்பட்டதாக சொல்லப்பட்டது. இதற்கு இடையில்தான் தற்பொழுது அவர் காளகஸ்தி சென்றிருக்கக்கூடும் என்ற தகவலும் இருக்கிறது. காளகஸ்தி சென்று அங்கு இருக்கக்கூடிய கோவிலில் வழிபாடு செய்வதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டது. எனவே தற்பொழுது காளகஸ்தி செல்வார்களா அல்லது தடாவில் இருப்பார்களா என்று தெரியவில்லை. தடாவிற்கு அருகில் அவர் இருக்கலாம் என்ற சந்தேகமும் இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே தற்பொழுது தடா நோக்கி ஆந்திரா போலீசார் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். வெங்கட், தகவல்களை சொல்லுங்கள். அந்த குழுவில் எத்தனை காவலர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள்? அந்த குழுவை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது கூட்டுக்குழு என்று சொல்லலாம். கொல்கத்தா போலீஸை சேர்ந்த 3 பேரும், தமிழக போலீஸிலிருந்து ஒரு அதிகாரியும் தற்பொழுது அங்கு இருக்கிறார்கள். எனவே இந்த 4 பேர் கொண்ட குழு தான் அடுத்த கட்ட விசாரணையை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். தற்போதைக்கு கொல்கத்தா போலீசார் தமிழக போலீசாரிடம் 3 உதவிகளை கேட்டிருக்கிறார்கள். அந்த உதவி குறித்து நாம் பேசுவதற்கு முன்பாக நமது செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் பேசலாம். சுப்பிரமணியன் தொடர்ந்து கொல்கத்தா இருந்து வந்திருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை தொடர்ந்து செய்தியாக்கம் செய்து கொண்டிருக்கிறார். சுப்பிரமணியன், தற்பொழுது இந்த அதிகாரிகள் எங்கு சென்று கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? தற்போது கொல்கத்தா போலீசார் தடாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். சற்று நேரத்திற்கு முன்பாக மாதவரம் நெடுஞ்சாலையில் அவர்கள் திரும்பி செங்குன்றம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். 5 கொல்கத்தா போலீஸ் காவல்துறை அதிகாரிகள் அந்த வாகனத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவியாக சென்னை திருவல்லிக்கேணி உதவி ஆணையர் ஆரோக்கியம் தலைமையிலான ஒரு தனிப்படை போலீசாரும் உடன் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதே போல போக்குவரத்து போலீசாருடைய பேட்ரோல் வாகனமும் அவர்களுடன் சென்று கொண்டிருக்கிறது. நீதிபதி கர்ணனின் செல்போன் டவரை வைத்து அவர் எங்கிருக்கிறார் என்பதை கண்டுபிடிக்கும் நோக்கத்தில் சென்று கொண்டிருப்பதாக கொல்கத்தா காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கர்ணனின் ஓட்டுநரின் செல்போன் சிக்னலையும் வைத்து அவரை பிடிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் ஒரு கட்டமாக தற்போது அவர்கள் தடாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். தற்போது அவர்கள் செங்குன்றத்தை நோக்கி அருகில் சென்று விட்டார்கள். அதன் பிறகு தடாவை நோக்கி செல்கிறார்கள். சுப்பிரமணியன், தற்பொழுது அவர்களுக்கு எது மாதிரியான தகவல் கிடைத்திருக்கிறது? தடா நோக்கி செல்வதற்கான காரணம் என்ன? திடீரென்று காலையிலிருந்தே செல்வார்கள் எதிர்பார்க்கப்பட்டது, ஆனால் காலதாமதமானது. தற்பொழுது செல்வதற்கான காரணம் என்ன? நீதிபதி கர்ணனை கைது செய்து சிறையில் அடைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக அவரை கைது செய்ய வேண்டும் என்றால் பல்வேறு சட்ட சிக்கல்கள் இருக்கிறது, சட்ட விதிமுறைகளை பின்பற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இன்று காலை 10:45 மணி அளவில் கொல்கத்தா போலீசார் சென்னை வந்தார்கள். வந்தவுடன் நேரடியாக சென்னை போலீஸ் கமிஷனரை சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டார்கள். என்ன சட்ட விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பது தொடர்பாக பல்வேறு கட்ட ஆலோசனைகள் 2 கட்டமாக நடத்தப்பட்டது. இந்த நிலையில் சற்று நேரத்திற்கு முன்பாக அவர்கள் சென்னையில் இருந்து புறப்பட்டு தடாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்று அதிகாலையில் கர்ணன் காளகஸ்தி கோவிலுக்கு சென்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது.
எனவே அவர்கள் காலகஸ்தி செல்வதற்கு கொல்கத்தா போலீசார் முடிவு செய்திருந்தார்கள். ஆனால் ஆலோசனை கூட்டங்கள் நடத்த வேண்டியிருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது. இந்த நிலையில் செல்போன் டவர் வைத்து அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். தடாவில் செல்போன் சிக்னல் காட்டுவதாக தெரிய வந்திருக்கிறது. எனவே அதன் தொடர்ச்சியாக தற்போது தடா நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதே போல இது தொடர்பாக ஆந்திரா போலீசாருக்கும் கொல்கத்தா போலீசார் தகவல் கொடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் காலகஸ்தியில் தங்கும் விடுதி ஒன்றில் கர்ணன் அறை பதிவு செய்திருப்பதாக ஒரு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. எனவே ஆந்திரா போலீசின் உதவியையும் கொல்கத்தா போலீசார் நாடி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் ஆந்திரா காவல்துறையினுடைய உதவி கோரப்பட்டிருக்கிறது, மறுபக்கம் தமிழக காவல்துறையும் உதவி செய்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். எது மாதிரியான உதவியை தமிழக போலீசாரிடம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் சுப்பிரமணியன்? ஏற்கனவே கொல்கத்தா போலீசார் சென்னை வர இருப்பது தொடர்பான விவரங்களை தமிழக காவல்துறை டிஜிபியிடம் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக சென்னை காவல்துறையுடன் அவர் ஆலோசனையில் ஈடுபட்டார். அதன் தொடர்ச்சியாக இன்று காலை 10:45 மணி அளவில் சென்னை வந்தவுடன் சென்னை போலீஸ் கமிஷனர் கரண் சின்ஹாவுடன் அவர்கள் ஆலோசனை நடத்தினார். சட்ட விதிமுறைகள் என்ன பின்பற்றப்பட வேண்டும், அவர் கைது செய்யப்பட்டு இருந்தால் டிரான்சிட் வாரண்ட் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஏனென்றால் இங்க இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டு டிரான்சிட் வாரண்ட் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. எனவே அதற்கு என்ன சட்ட விதிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்றால், நீதிபதியை கைது செய்ய வேண்டும் என்றால் பல்வேறு சட்ட விதிமுறைகள் பின்பற்ற வேண்டியிருக்கிறது. சமீபத்தில் கூட உச்ச நீதிமன்றம் அது தொடர்பான ஒரு வரைமுறைகளையும் தெரிவித்திருந்தது. எனவே அதையெல்லாம் அனைத்தும் பின்பற்ற வேண்டிய சூழ்நிலையில் கொல்கத்தா போலீசார் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்ய வேண்டும் என்பது தொடர்பான தமிழக காவல்துறை ஏற்கனவே முடிவு செய்திருக்கிறது. அதன் அடிப்படையில் ஒரு தனிப்படை போலீசார் அவர்களுக்கு டவர் லொகேஷன், அதே போல அவர்களுடைய வாகனம் செல்வதற்கான வழிவகைகள் என பல்வேறு ஏற்பாடுகளை செய்து கொடுத்திருக்கிறார்கள். திருவல்லிக்கேணி உதவி ஆணையர் ஆரோக்கியம் தலைமையிலான ஒரு தனிப்படை போலீசார் அவர்களுடன் தற்போது தடா வரை சென்று கொண்டிருக்கிறார்கள். அநேகமாக தமிழக எல்லை முடிந்த பிறகு அடுத்த கட்டமாக ஆந்திரா காவல்துறையினர் அங்கு வந்து கொல்கத்தா போலீசாரை அழைத்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக தடா பகுதிக்கு செல்வதற்கான காரணம் அவருடைய தொலைபேசியினுடைய இருப்பிடம் காட்டும் கருவி சொன்ன இடமாக என்று கருதலாம் என்று சொல்லியிருந்தீர்கள். அதை தவிர காலகஸ்தி சென்றிருப்பார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அது குறித்த தகவல் தான் இருக்கிறது, அது குறித்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான் இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? கோவிலுக்கு நீதிபதி கர்ணன் சென்றிருப்பதாக இன்று காலையிலிருந்து தகவல்கள் வெளியாகி இருந்தது. கொல்கத்தா போலீசார் சென்னை வந்த பிறகுதான் அவர்களுக்கு நீதிபதி கர்ணன் சென்றிருப்பதான தகவல்களும் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. எனவே ஆந்திரா போலீசாரின் உதவியை நாடுவதற்கான முடிவை அப்போது அவர்கள் எடுத்தார்கள். அதன் தொடர்ச்சியாக ஆந்திரா போலீசாரை தொடர்பு கொண்டு உதவி கேட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. காலகஸ்தியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திற்கும் அவர்கள் தகவல் தெரிவித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய தங்கும் விடுதி ஒன்றில் நீதிபதி கர்ணன் அறை தங்குவதற்கான பதிவு செய்திருந்ததாக ஒரு தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. எனவே அங்கு இருக்கக்கூடிய ஆந்திரா போலீசார் சென்று பார்வையிட்டதாகவும் தெரிய வந்திருக்கிறது. ஆனால் அதனை இதுவரை யாரும் உறுதிப்படுத்தவில்லை, தகவல்கள் மட்டுமே வெளியாகி இருக்கிறது. கொல்கத்தா போலீசார் தற்போது புழல் பகுதியை தாண்டி சென்று கொண்டிருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக அவர்கள் செங்குன்றத்தை சென்ற பிறகு தடா பகுதியோடு சென்னை காவல்துறையினர் நின்று விடுவார்கள் என்று தெரிகிறது. அதன் பிறகு ஆந்திரா போலீசார் அவர்களை பாதுகாப்பாக காலகஸ்திக்கு அழைத்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இல்லை, இன்று காலை முதல் பல்வேறு குழப்பங்கள் இருந்தது. திடீரென்று அவர் சென்னை திரும்பிவிட்டார், நீதிபதி கர்ணன் சென்னை திரும்பிவிட்டார் என்ற தகவலும் வெளியானது. இதற்கிடையில் எது மாதிரியான தகவல் உறுதி என்பது தற்பொழுது கிடைத்திருக்கிறது? குறிப்பாக எந்தெந்த பகுதியெல்லாம் சென்னையில் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது, போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள், தற்போதைய நிலவரம் என்னவாக இருக்கிறது? குறிப்பாக சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகையில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. கொல்கத்தாவின் தனிப்படை போலீசார் ஒன்று அங்கு தங்கி இருப்பதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. அதே போல நீதிபதி கர்ணனின் மகன் வீடு சூளைமேடு சௌராஷ்டிரா நகர் முதல் தெருவில் இருக்கிறது. அங்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கு நீதிபதி கர்ணன் இல்லை என்பது தெரிய வந்திருக்கிறது. அதே போல அவருடைய உறவினர்கள் வீடு எங்கிருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கும் முயற்சியிலும் கொல்கத்தா போலீசார் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய டவர் லொகேஷனை எடுத்து அவர் எங்கிருக்கிறார் என்பதை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவருடன் வாகன காரில் அழைத்து சென்று கூடிய அந்த ஓட்டுநருடைய செல்போன் சிக்னலை வைத்து அவர் எங்கிருக்கிறார் என்பதை கண்டுபிடிக்கும் முயற்சியிலும் தற்போது கொல்கத்தா போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் ஒரு கட்டமாகத்தான் தடாவில் அந்த சிக்னல் பகுதி காட்டுவதாக தெரிகிறது.
எனவே கொல்கத்தா போலீசார் தற்போது தடா நோக்கி சென்று விரைந்து கொண்டிருக்கிறார்கள். சுப்பிரமணியன், கூடுதல் தகவலுக்கு திரும்ப உங்களிடம் நாம் பேசுகிறோம். வெங்கட், தற்பொழுது தடா நோக்கி கொல்கத்தா போலீசார் சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில மணி நேரங்களில் தடா சென்று விடுவார்கள். தடா சுற்றியுள்ள பகுதியில் நீதிபதி கர்ணன் தங்கியிருக்கக்கூடும் என்ற தகவலின் அடிப்படையில் தற்பொழுது அவரை தேடி அங்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். காளகஸ்தியில் அவர் தரிசனம் செய்வதற்காக சென்றிருக்கலாம் என்ற தகவலும் இருக்கிறது. எனவே இந்த இரண்டு தகவலின் அடிப்படையில் தற்பொழுது ஆந்திரா சென்று கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற தகவல் தற்போது கிடைத்திருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மகாலிங்கம்.